ரீசென்ட்டா ஒரு ரீல் ஒண்ணு நான் பார்த்தேன். அதுல வந்து ஒரு வயசான தாத்தா, தன்னுடைய மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாம போயிடுறாங்க. அவங்கள கொண்டு போலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்தா, அவங்க ஊர்ல வந்து ஒரு மலை ஒண்ணு இருக்கு. அந்த மலையால வந்து அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியல. அதனால அவங்களோட மனைவி இறந்து போயிடுறாங்க. ஸோ, இதனால என்ன பண்றாரு இந்த வயசானவரு, ஒரு 20 வருஷம் வெறும் ஒரு சுத்திய வச்சுக்கிட்டு, அந்த மலைய கொஞ்சம் கொஞ்சமா குடஞ்சு, இந்த 20 வருஷத்துல அந்த மலையவே உடைச்சு ஒரு வழிய ஏற்படுத்துறாரு. தான் மனைவி இறந்து போன மாரி, இனிமேட்டு யாருமே அப்படி இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இத வீடியோ பார்க்கும்போது ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, மென் இன் லவ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டாக நான் ஒரு அனிமையும் பார்த்தேன். அந்த அனிமையை பார்க்கும்போதும் இதே ஃபீல்டாக வந்துச்சு. நிறைய அனிமையில வந்து இந்த காதலுக்காக ஒரு மென் வந்து எந்த லெவலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீம்லேயே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அனிமையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த அனிமே வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி அண்ட் ஒரு அட்வென்ச்சரான அனிமே. அனிமையோட நேம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு நீங்களே நேரடியாக போய் பார்த்துருவீங்க. நான் இப்போ சொல்ல போகிற அனிமே வந்து அது வந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸ். எதுக்காகனா அந்த அனிமோடைய அனிமேஷன் வந்து அவ்வளோ பீக்ல இருந்துச்சு. வேற லெவல் அனிமேஷன். நம்ம ஹீரோ யாருன்னா ஒரு மோசமான நிஞ்சா அண்ட் அசாசின். நிஞ்சாவா இருந்துகிட்டே நிறைய பேரை கொலை பண்றது தான், காசுக்காக கொலை பண்றது, நிறைய காரணங்களுக்காக டார்கெட்டை கொலை பண்றது தான் அவருடைய வேலையே. அதனால நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நிக் நேம் கூட வச்சிருப்பாங்க, காபி மாருதி ஹாலோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் அவனுடைய சின்ன வயசுல அவன் குழந்தையா இருக்கும்போதே அவனுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டு இந்த குழந்தைய வந்து கொண்டு வந்துடுவான். அவன் கொண்டு வரும்போதே என்ன சொல்லுவான்னா, நீ உங்கள் அம்மா அப்பா இறக்குறது வந்து கண் முன்னாடி பாரு, அப்போதான் உனக்கு பயம்ன்றது இந்த கொலைன்றது எதுவுமே உனக்கு உணர்வே இருக்காதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவனை மிகப்பெரிய அசாசினா அவனை ட்ரெயின் பண்ணிகிட்டே வந்திருப்பான். அவன் வந்து அந்த நம்ம ஹீரோக்கு வந்து எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் கொடுத்த வேலை செய்கிற ஒரு ரோபோ மாதிரி தான் வேலை செய்வான். ஆனால் ரொம்பவே மோசமான குரூவலான ஒரு ஆள்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ. இப்படியே அந்த லீடருடைய ட்ரைனிங்கால நம்ம ஹீரோவும் ரொம்ப பெரிய அசாசின் ஆயிடுறாரு. பல பேரை கொண்டு குவிக்கிறாரு மோசமான வகையில். அவரு நினைச்சா, அதாவது அவர் பேர் வந்து அந்த பல ஊர்களில் வந்து காபி மாறுது ஹாலோ அப்படின்னு சொன்னா எப்படி ஜான்விக் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவருடைய பேர் வந்து அசாசின் வேர்ல்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. அவர் தெரியாத ஆட்களே கிடையாதுன்ற அளவுக்கு அவரை பார்க்கலனாலும் அவரை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அசாசினா நம்ம ஹீரோ ஆயிடுறாரு. இந்த இடத்துல தான் நம்ம கதையில ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா, இந்த மாதிரி தான் ஒருத்த உருப்படாம தத்தியா சுத்திட்டு இருந்தா அவனை திருத்ததுக்கு அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து தானே ஆகணும். இதுதானே உலக நீதி. அப்படிதான் நம்ம ஹீரோட லைஃப்லயே ஒரு பொண்ணு வராங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஊரோட தலைவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பொண்ணையே வந்து நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி தராரு. அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு தெரியல. அவரு கல்யாணம் பண்ணி தரா போல. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கூட வாழ்ந்துட்டு வராரு. சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லணும். நிம்மதியா அவர் பாட்டு வாழ்ந்துட்டு வராரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின், அதாவது அவருடைய ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு வரும்போது அப்படியே ஒரு ஃபீல் குட்டா போற மாதிரியே இருக்கும். ஆனா கப்பிள்ஸ் ஒன்னா இருந்தா கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல்ல, அவங்களை பிரிச்சு விட்டா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனாலதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு ஒரு அசைன்மெண்டா அனுப்பியிருப்பாங்க. ஆனா அனுப்புற இடத்துல நம்ம ஹீரோ வந்து மாட்டிப்பாரு. மாட்டிக்கிட்டு என்ன ஆகுனா, அவர் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா யாராலுமே கொலை பண்ண முடியாது. நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க, கழுத்தை வெட்ட பார்ப்பாங்க, எப்படியும் கொலை பண்ணவே முடியாது. ஸோ இதனால சாமுராய்ஸ்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி, அதாவது எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா இருக்க ஆட்களை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கொலை பண்ண வைப்பாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ வந்து அவன் வந்து ஒன்றும் இம்மார்டல் இல்லை, ஆனா வந்து அவன் உயிர் வாழ ஆசைப்படுறான்றத அந்த அசாசின், அதாவது அந்த எக்ஸிக்யூட் பண்ற அந்த நபர், ஒரு பெண்ணுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ அவங்க கேட்கறாங்க, உனக்கு உயிர் வாழ ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி. எதுக்காக, ஏன் ரீசனுக்காக நீ உயிர் வாழணும்னு நினைக்கிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, என் மனைவி வந்து எனக்காக எங்களோட ஊர்ல காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணும் அவங்களோட நம்ம கதையோட ஹீரோயினை பத்தி, அதாவது ஹீரோவோட மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஆமா உனக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க, நீ வந்து திரும்ப போனோம்னா, நீ இப்போ உனக்கு கொலைக்கு இது பண்ணிட்டாங்க, உனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் உன்னை அசாசின் பண்ண போறேன், ஆனா இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்கு, நான் சொல்ற மாதிரி நீ கேளு. இங்க இருந்து சாகாவரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்கு, சாகாவரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தம், ஒரு மருந்து, அது கிடைக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு உன்ன மாதிரி ரொம்ப மோசமான குற்றவாளிகள் எல்லாம் வந்து அங்க அனுப்புவாங்க. அங்கிருந்து யார் அந்த சாகாவரம் கொடுக்கக்கூடிய இதுவை கொண்டு வராங்களோ அவங்கள வந்து விடுதலை பண்றதா வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம ஹீரோயினா ஒரு பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு வாய்ப்பு, தன்னுடைய மனைவியை திரும்ப போய் பார்த்துட முடியும் அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்புக்காக தலைவி எடுக்கிற மொத்த முடிவு தான்
இந்த கதையே. இது வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் போகும், ஆக்ஷனாகவும் இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும், இந்த அனிமே பண்ணியாகவும் இருக்கும். இப்படி சூப்பரா எல்லா வகையான ஆஸ்பெக்ட்லயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நம்மளோட ஹீரோ வந்து ரொம்ப சூப்பரா, அதாவது சரி இந்த அனிமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம கதை நகர நகர நம்ம ஹீரோ வந்து ஏன் நம்மளோட ஹீரோயினை வந்து இப்படி லவ் பண்றாருன்ற ஒரு சீக்வன்ஸ் வரும். என்னன்னா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் வந்து என்ன இருப்பாங்கன்னா அவங்களுக்கு முகத்துல வந்து ஒரு ஸ்கார் இருக்கும், ஒரு அடிப்பட்ட காயம் இருக்கும். அந்த காயத்தை மறைச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து பெருசா யாருக்கும் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு முறை சொல்லுவாரு, ஏன் முடிய வந்து அந்த ஸ்காரை மறைச்ச மாதிரியே இருக்கு வச்சிருக்க, அது அழகா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இல்ல நான் இது ஹேர் ஸ்டைல் தான் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, யாருமே வந்து என்ன இந்த மாதிரி சொன்னதில்லை, எல்லாம் ஒரு அசிங்கமா தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஆனா ஏன் ஹீரோக்கு ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகமா தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா முதல் முறையா ஒரு பெண் அப்படின்னு கூட, அதான் அந்த பெண்ணுன்னு இல்லாம அவங்களோட மனைவி தான் வந்து அவங்க ஒரு மனுஷனா பார்ப்பாங்க. எல்லாரும் அவனை வந்து ஒரு அசாசினாவோ ஒரு மிருகமாவோ ஒரு அந்த ஹாலோன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி தான் பாக்குறாங்க, டீமனா தான் பாக்குறாங்க. ஆனா அவளோட மனைவி மட்டும்தான் அவனை பாசமா ஒரு மனுஷனா பார்ப்பான். இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கும் அவன் மேல காதலை உருவாக்கிறோம். இந்த காதலுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நான் சொன்னது ஒரு ஐலாண்டுக்கு இந்த மாதிரி சாகா வரம் தரக்கூடிய ஒரு அமிர்தத்தை தேடி அனுப்புவாங்க அப்படின்னு. அந்த அட்வென்ச்சர்ல பாரடைஸ்க்கு நம்ம ஹீரோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் அனுப்புவாங்க. அங்க பார்த்தா கடவுள்னு சொல்றோம் இல்லையா, காட்ஸ், அவங்க தான் வந்து அந்த அமிர்தத்தை பாதுகாத்துட்டு இருப்பாங்க பல ஆயிரம் வருஷமா. அது குடிச்சுதான் அவங்களும் இளமையாவே இருப்பாங்க. அப்போ ஒரு நமக்கு அதை பார்க்கும் போதே ஒரு சீன் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா நீங்க கடவுள் கிட்ட போறீங்க, இந்த அங்க பிரச்சனை கொடுக்கறதே கடவுள் தான், அந்த மாதிரி இருக்கும். அவனுங்க பண்றதெல்லாம் சேஷ்ட பிடிச்சவங்களா இருப்பானுங்க அந்த கடவுள் தான். அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஹெவன் மாதிரி. ஆனா அதுல இருக்க எல்லா விஷயமே ஒரு மோசமான மிருகங்கள், பெரிய பெரிய ராட்சச மிருகங்கள், செடி கொடி எல்லாமே மிருகங்கள் மாதிரி தான் இருக்கும். இப்படின்னு ஒரு நரகம் போல இருக்கும். ஆனா பேர் வந்து ஹெல்ஸ் பாரடைஸ். அதனாலதான் இந்த அனிமையோட பேர் ஹெல்ஸ் பாரடைஸ் வச்சிருக்காங்க. அந்த இடம் பார்க்க அழகா ஹெவன் மாதிரி இருக்கும், பாரடைஸ் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுல இருக்க எல்லா விஷயமும் ஹெல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் காடு, அதாவது கடவுள். ஆனா அவங்க பண்ற வேலைன்னா சாத்தாரோட வேலை. மனுஷன் அங்க வரவங்க எல்லாம் கொலை பண்றது, ரொம்ப மோசமா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்பவே நான் சொல்லிடுறேன், இந்த அனிமையில அடல்ட் கண்டென்ட் அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப கூரம் இருக்கும். அதனால எல்லாரும் பார்க்கக்கூடியதுல 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இதை பாருங்க. அது கீழே இருக்கவங்க பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா தன்னுடைய மனைவியை பார்க்கணும், இந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போய் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தாதான் இங்க இருந்து ரிலீஸ் ஆகி போய் என் மனைவியை பார்க்க முடியுன்ற ஒரே ரீசனுக்காக கடவுள் கிட்ட போய் லிட்டரலி சண்டை போடுவான். அவனுக்கு வந்து செத்தாலும் கவலை இல்லை, ஆனா அப்படி நான் சாகாம உயிரோட இருந்தா என் மனைவியை பார்க்குற அந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த கதையுமே நகரும். இது இப்போதைக்கு ஒரு சீசன் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சீசனா 2 சீசனும் தெரியல. நான் வந்த வரைக்கும் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டேன், முழுசா நான் சொல்லல. இதுதான் பேசிக் லேயரான ஸ்டோரி. ஆனா இதுக்குள்ள நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். இதை வந்து நீங்க அனிமையை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. அனிமேஷன் ரொம்ப கிளீனா இருக்கும், சவுண்டிங்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்டான அனிமே, ஆனா ஸ்டோரியும் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு அப்படின்னா நீங்க ஹெல்ஸ் பாரடைஸ் கண்டிப்பா பார்க்கலாம். இதை இந்த மென் இன் லவ் அப்படின்ற இந்த கோர் கான்செப்ட் வச்சுட்டு இன்னும் நான் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த ஒரு கேரக்டர் தன்னுடைய லவ்க்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அவரை பத்தி வீடியோ மேக் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க, நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.